வணக்கம். ஒவ்வொரு குழந்தையோட வாழ்க்கையுமே ஒரு பயணம் மாதிரி தான். ஆனா அந்த பயணம் எந்த திசையில போகும்னு தீர்மானிக்கிறது எதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கே அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சில குழந்தைங்க ஏன் ரொம்ப நம்பிக்கையோட சந்தோஷமா வளர்றாங்க, அதே சமயம் சில குழந்தைங்க ஏன் பயத்தோடவும் தயக்கத்தோடவும் வளர்றாங்க? இது பிறக்கும் போதே வர்ற குணமா, இல்ல அவங்க வளர்ற சூழல் காரணமா? எதுவா இருக்கும்? ஆமாங்க. பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தையோட மரபணுக்களை விட அவங்க வளர்ற அந்த சூழல் தான் அவங்க எப்படிப்பட்டவங்களா உருவாகுறாங்கன்றதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அப்போ நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த சூழலை எப்படி சரியான அமைச்சு கொடுக்கறதுங்கிறது தான். ஒரு குழந்தையோட வாழ்க்கை பயணத்தை நாம ரெண்டு வெவ்வேறு பாதைகளா கற்பனை செஞ்சு பார்க்கலாம். ஒன்னு அவங்க வளர்ச்சிக்கு உதவுற பாதை, இன்னொன்னு அவங்க பயணத்துல தடைகளை உருவாக்குற பாதை. அதாவது ஒரு பாதை அன்பும் பாதுகாப்பும் ஊக்கமும் நிறைஞ்சு வெளிச்சமா இருக்கிற ஒரு அழகான பாதை. இன்னொரு பக்கம் மன அழுத்தமும் புறக்கணிப்பும் தடைகளும் நிறைஞ்ச ஒரு கரடுமுரடான பாதை. இந்த ரெண்டு பாதைகளும் எப்படி உருவாகுது, அதுக்கு என்ன காரணம்னு இப்போ நாம விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஒரு குழந்தைய அந்த நல்ல நேர்மறையான பாதைக்கு வழிநடத்த என்னென்ன விஷயங்கள்லாம் அடித்தளமா இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, ஒரு செடி நல்லா வளரணும்னா அதுக்கு நல்ல மண்ணு, தண்ணி, சூரிய ஒளி எல்லாம் தேவையில்லையா? அதே மாதிரி தான் ஒரு குழந்தை நல்லபடியா வளர சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்னன்னா, எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பு, வீட்ல ஒரு அமைதியான பாதுகாப்பான சூழல், நல்ல சத்தான உணவு, புதுசு புதுசா கத்துக்க வாய்ப்புகள், நல்ல நண்பர்கள், முக்கியமா நாமளே அவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆரோக்கியமான சூழல். நாம இப்ப பார்த்த இந்த எல்லா விஷயங்களுக்கும் இதயம் மாதிரி இருக்கிறது எது தெரியுமா? அது பெற்றோரோட வளர்ப்பு முறை தான். இதத்தான் நாம பாசிட்டிவ் பேரண்டிங், அதாவது நேர்மறையான வளர்ப்பு முறைன்னு சொல்றோம். சரி, இந்த பாசிட்டிவ் பேரண்டிங்னா என்ன? இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிள். குழந்தைங்க கிட்ட பொறுமையா பேசுறது, அவங்க சொல்றத முழுசா காது கொடுத்து கேட்கறது, அவங்க ஒரு சின்ன நல்லது செஞ்சா கூட மனசார பாராட்டுறது, தப்பு செஞ்சா அடிக்காம திட்டாம மென்மையா அது தவறுன்னு புரிய வைக்கிறது, இதுதான் அந்த பிரகாசமான பாதைக்கான சாவி. இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். ஒரு குழந்தையோட வளர்ச்சியை தடுக்கிற அந்த கரடுமுரடான பாதைக்கு கூட்டிட்டு போற விஷயங்கள் என்னென்ன? அன்பு கிடைக்காத ஒரு இடம், வீட்ல எப்ப பார்த்தாலும் சண்டை, சத்தான சாப்பாடே இல்லாத நிலைமை, கூடா நட்பு, ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு குழந்தையோட மனசுல எவ்வளோ பெரிய பாரத்தை ஏற்படுத்தும். இது அவங்க வளர்ற வேகத்தையே குறைச்சிடும். அதே மாதிரி பெற்றோரோட சில செயல்களும் மோசமான விளைவுகளை உருவாக்கும். குழந்தைய அடிக்கிறது, மனசு நோகிற மாதிரி திட்டுறது, அவங்க உணர்வுகளை மதிக்காம இருக்கிறது, அவங்க முன்னாடியே பொய் பேசுறது, அவங்க கூட நேரம் செலவழிக்காம இருக்கிறது, இதெல்லாம் அந்த குழந்தைய எந்த பாதையில கொண்டு போய் விடும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு விஷயத்த நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் நேர்மறையான வளர்ப்பு முறை குழந்தைக்குள்ள தன்னம்பிக்கையையும் நான் பாதுகாப்பா இருக்கேங்கிற உணர்வையும் கொடுக்குது. இன்னொரு பக்கம் எதிர்மறையான வளர்ப்பு முறை மன அழுத்தத்தையும் பாதுகாப்பின்மையை மட்டும்தான் உருவாக்குது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த அட்டவணையை பாருங்களேன். நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்கும் எவ்வளவு பெரிய விளைவு இருக்குன்னு புரியும். நாம சொல்ற ஒரு சின்ன பாராட்டு குழந்தையோட தன்னம்பிக்கையை வான அளவுக்கு உயர்த்தும். ஆனா அதே குழந்தைய நாம கண்டுக்காம விட்டா அது அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வை உருவாக்கும். நாம் அன்பா பேசினா அவங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். ஆனா திட்டினா பயம்தான் மெஞ்சும். சோ நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. ஆக இவ்ளோ நேரம் நாம பார்த்ததிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை வடிவமைக்கிற சக்தி நம்ம கையில தான் இருக்கு. ஒரு குழந்தை எந்த வழியில போகணும்னு அவங்க தலையெழுத்தோ விதியோ முடிவு பண்றதில்ல. பெத்தவங்களும் அவங்கள சுத்தி இருக்கிற சமூகமும் தான் அதை முடிவு பண்ணுது. அந்த நல்ல சூழலை உருவாக்க வேண்டிய முழு பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்கு. நாம இவ்வளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு. ஒரு குழந்தையோட சிறப்பான வளர்ச்சிக்கு என்ன தேவை? அன்பு, சரியான வழிகாட்டுகள், நல்ல ஆரோக்கியம், அப்புறம் முழுமையான பாதுகாப்பு. இதை விட முக்கியமான விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது. அன்பு, வழிகாட்டுதல், ஆரோக்கியம், பாதுகாப்பு. இந்த 4 தான் ஒரு குழந்தையோட பிரகாசமான எதிர்காலத்தை தாங்கி பிடிக்கிற 4 முக்கியமான தூண்கள். இதை நாம எப்பவும் மனசுல வச்சுக்கணும். கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். இப்போ நாம பார்த்து இந்த 2 பாதைகள்ல நம்ம குழந்தைங்களோட பயணத்தை நாம எந்த பாதையில வழிநடத்த போறோம்? யோசிச்சு பாருங்க. பதில் நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு.